இயக்குனர் பாலாவோட இயக்கத்துல அருண் விஜய் நடிப்புல வி ஹவுஸ் புரொடக்ஷன்ஸ் சுரேஷ் காமாட்சியோட தயாரிப்புல வெளிவந்திருக்கிறது வணங்கான் திரைப்படம். இந்த திரைப்படம் நேற்று வெளியாகி உலகமெங்கும் வெற்றிநடை போட்டு வருகிறது. தியேட்டர்ல போய் கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. ஒருத்தருக்கு நாய தர்மம்னு ஒன்னு இருக்கும். MRL Realty's Nature's Enclave Coastal Heaven theme based resort villa plots ECR மாதம் 10,000 வரை assured rental income lifetime free stay at resort 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன் call 9962888888. Nemathi Property Management contact 7667008999. Fourth Estate தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் Fourth Estate தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில நாம் தமிழர் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் பாத்தீங்கன்னா இரண்டு பேருமே ஏற்கனவே சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் மாநில கட்சிக்கான அங்கீகாரம் பெறுவதற்கான தகுதியை பெற்றிருந்தாங்க. தற்போது தேர்தல் ஆணையத்தின் மூலமாக நேரடியாக அவர்கள் இருவருக்குமே பாத்தீங்கன்னா மாநில கட்சிக்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஸோ அது தொடர்பாக நீங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள பயணிக்கலாம். உங்கள் Fourth Estate தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. தொடர்ச்சியாக கடந்த ஓரிரண்டு வாரங்களாக லைம் லைட்ல இருந்துகிட்டு இருக்குது நாம் தமிழர் கட்சியும் அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களும் இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. தந்தை பெரியார் அவர்கள் தொடர்பாக திரு சீமான் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு, அவர் பெண்ணுரிமை தொடர்பாக பெண் விடுதலை தொடர்பாக ரொம்ப தவறான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு வெளிப்படையாக ஒரு இடத்துல பேசியிருந்தார் திரு சீமான். அதற்கான ஆதாரத்தை கேட்ட பொழுது பெரியாருடைய நூல்களில் தான் அதெல்லாம் இருக்குது, நீங்கள் தானே பூட்டி வச்சிருக்கிறீங்க, நாட்டோடமையாக்க அதெல்லாம் வெளியில் விடுங்க, அப்போ நான் அதில் ஆதாரத்தை தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ அதுக்கு என்ன விமர்சனம் வந்திருக்குதுன்னா, நீங்கள் எங்கேருந்து எடுத்தீங்களோ அங்கேருந்து முதல்ல ஆதாரத்தை கொடுங்க, நீங்கள் வெளியில் இருக்கிற சோர்ஸ் தான் எடுத்துருப்பீங்க அப்படின்னு மாறி 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 ரெண்டு பக்கமும் விமர்சனங்கள் அப்படிங்கிறது தொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. பெரியாரை எதிர்ப்பது அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னன்னா, திராவிடத்தினுடைய முகவரியாக அடையாளமாக ஐயா பெரியார் தான் இருக்கிறாங்க. அப்போ பெரியாரை நாங்கள் விமர்சனம் பண்ணி எதிர்த்தாதான் நாங்கள் திராவிடத்தை எதிர்க்க முடியுங்கிற நிலைமைக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு ரொம்ப காட்டமாக ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார் திரு சீமான். இது பரவலான எதிர்ப்பையும் ஒரு பக்கத்தில் பரவலான ஆதரவையும் உருவாக்கி இருக்கிறது. இப்போதான் அவர் சரியா பயணிக்கிறாருப்பா அப்படின்னு ஒரு சாரார் பேசுகிறாங்க. இல்லை இப்போ ரொம்ப தப்பாக பயணிக்கிறாரு அப்படின்னு ஒரு சாரார் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இது சீமான் அவர்கள் மீதும் சீமான் அவர்களின் கட்சியான நாம் தமிழர் கட்சியின் மீதும் ஒரு பெரிய ஒரு பார்வையை ஒரு திருப்பு முகத்தை உருவாக்கி இருக்கிறது. ஆனால் இது என்ன புறவெளியில் என்ன ஏற்படுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான சில வன்கொடுமைகள், சாதிய வெறியாட்டங்கள் போன்ற பல விஷயங்களை விவகாரங்களை திசை திருப்பும் ஒரு வேலையாக இது கெடுவாய்ப்பாக மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டின் ஆளுநர் திரு RN ரவி அவர்கள் சட்டமன்றத்தில் நடந்து கொண்ட விதம் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை மறக்கடிக்க செய்து அல்லது பேசுபட்ட பொருளாக மாற்றாமல் இருப்பதற்கான வேலைகளை பார்த்தது. தற்போது திரு சீமான் அவர்களுடைய இந்த பெரியார் தொடர்பான விவகாரமும் பார்த்தீங்கன்னா ஒரு திசை திருப்பலாக மாறி போயிருக்கிறது. எனவே தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசை எதிர்த்து கேள்வி கேட்டு கொண்டிருந்த அந்த சூழல் அப்படிங்கிறது கொஞ்சம் மாறி போய் தற்போது ஒரு தனி நபர்கள் சார்ந்த தத்துவங்கள் சார்ந்த கோட்பாடுகள் சார்ந்த விவாதங்களாக உருமாறி இருக்கிறது. குறிப்பாக இது தொடர்பாக ஆசிரியர் மரியாதைக்குரிய முனைவர் ஏர் மகாராசன் ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க. என்னன்னா, பெரியார் அவர்களுடைய வாழ்ந்த காலகட்டத்திலேயே அவரே சொல்லியிருக்கிறாரு, இன்னும் 50 ஆண்டு காலம் கழித்து என்னை ஒரு முட்டாள்னு கூட யாராவது சொல்லக்கூடும், ஏன்னா என்னுடைய கருத்துக்கள் அந்த காலத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாதவையாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அல்லது என்னுடைய கருத்துக்களை தான் ஏற்றுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், அதுக்கு நீ எப்படி இந்த வைதீக மரபுகள் நம்ம அடிமையாக வச்சுருந்ததோ அதற்கு ஒப்பானதாக மாறிடும், அதனால் நான் சொன்னதை அப்படி ஏற்றுக்கணுன்ற அவசியம் இல்லை, நான் சொன்னதை உங்களுடைய காலகட்டத்துக்கு பொருத்தி பார்த்து அதில் ஆய்வுக்குட்படுத்தி அதில் சரியா தவறா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் முடிவெடுத்துக்கோங்க அப்படின்னு பெரியாரே சொல்லியிருக்கிறாரு. ஸோ எனவே அவருடைய கருத்துக்கள் அப்படிங்கிறத விவாத பொருளாக மாற்றுங்க, அவருடைய கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளுங்க, நாம் இதை தாண்டி செய்கிற பொழுது அது கண்டிப்பாக ஒரு தவறான இடத்துல போய் முடிஞ்சிடும் அப்படின்னு ஏர் மகாராசன் போன்றவர் பேசியிருக்கிறாங்க. ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, குறிப்பாக திமுக பெரியாருடைய பெயரை சொல்லித்தான் பல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் முற்றும் முழுதாக பெரியாருக்கு எதிராக நடந்துக்கிட்டு இருக்காங்க, அப்போ நாங்கள் பெரியாருடைய விஷயங்களை நாங்கள் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வரும், அதனால் நாங்கள் அவருடைய விஷயங்கள் எடுத்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அவர் மொழி விருத்தான நிலைப்பாடுகள்
இனம் குறித்தான பெரியாரோட நிலைப்பாடுகள்லாம் வந்து ரொம்ப பிற்போக்குத்தனங்களாக இருக்குது, தவறாக இருக்குது. ஆனால் அதை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. அவர் அந்த காலகட்டத்தில் சொன்ன கருத்துக்கள் அப்படிங்கிறது காலக்கண்ணாடி அணிந்து பார்க்கப்பட வேண்டியதே தவிர நீங்கள் நேரடியாக எதிர்க்க வேண்டிய நபர் பெரியார் இல்லை அப்படிங்கிறதையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு சாரார் வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த முடிவு அப்படிங்கிறது பொலிட்டிக்கலாக திரு சீமானுக்கு டேமேஜை கொடுக்குமான்னு பார்த்தா பொலிட்டிக்கல் டேமேஜ் இஸ் 0. பொலிட்டிக்கலாக அவர் எந்த டேமேஜை கொடுக்க போகிறதில்ல. பட் ஐடியாலஜிக்கல் தளத்தில் வந்து அவர் ஏன் இப்படி பண்ணுறாரு, ஏன் பெரியாரை வழிகாட்டின்னு சொன்னார், இன்றைக்கி ஏன் மாறி இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் வந்து விளக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவார். ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் தான் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாநில கட்சிக்கான ஒரு அங்கீகாரம் வந்து டெல்லியிலேருந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த அங்கீகாரம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் 8.22 விழுக்காடு அளவுக்கான வாக்குகளை பெற்றிருந்தார்கள். அதன் காரணமாக அவங்க வந்து தேர்தல் ஆணையத்துக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. எப்போன்னா இந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு எங்களுக்கு நீங்கள் சின்னத்தை ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. கெடுவாய்ப்பாக தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தல் ஆனது நடைபெறவில்லை. தற்போது கூட சட்டமன்றத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறாததன் காரணமாக தனி அலுவலர்கள் ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸை வந்து 28 மாவட்டங்களுக்கும் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கான ஒரு மசோதா சட்டத்திருத்தத்தை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகவின் கூட்டணி கட்சிகளை கூட எதிர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இடத்துல பதிவு பண்ணணும். காரணம் என்னென்னா இந்த தனி அலுவலர்கள் அப்படிங்கிறவங்க ஊராட்சி மன்ற அதனுடைய பிரதிநிதிகளை விட அதிகமான அதிகாரம் படைத்த நபர்களாக இந்த காலகட்டத்தில் வந்து மாறுவாங்க. இதே போல் அதிமுக காலகட்டத்தில் தனி அலுவலர்கள் செய்த அட்டூழியம் அராஜகம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத திமுகவை வந்து பேசியிருக்காங்க. ஸோ இந்த தனி அலுவலர்களை நியமிச்சிங்க அப்படின்னா அவர்கள் வழியாக ரூட் லெவலில் போக வேண்டிய மக்களுக்கான பணங்கள், மக்களுக்கான உதவிகள், மக்களுக்கான மற்ற திட்டங்கள் அப்படிங்கிறது போய் சேருவது கிடையாது. அதில் பலவிதமான ஊழல்களையும் லஞ்ச லாவண்யங்களையும் வந்து அடக்கி வச்சிருக்கிறாங்க. அதுதான் செயல்படுத்த போகிறாங்கன்ற ஒரு விமர்சனம் அப்படிங்கிறத தன்னாட்சி அமைப்பு போன்ற அறப்போர் இயக்கம் போன்ற நபர்கள் வந்து தொடர்ந்து அம்பலப்படுத்திட்டும் வந்திருக்கிறாங்க. அது தொடர்பாக நான் ஒரு பேட்டி கூட எடுத்திருந்தோம். அதனுடைய பேட்டியினுடைய லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ இப்படியாக உள்ளாட்சி தேர்தலையாவது கொடுத்துருவாங்கன்னு நம்பினாங்க. உள்ளாட்சி தேர்தல் நடக்காமல் போயிடுச்சு. இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடக்க இருக்கிறது பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி. ஸோ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி போட்டியிட போகிறதா உறுதியாக வந்து அறிவிச்சிட்டாங்க. திமுகவில் வந்து போட்டி போடுறாங்க, பிஜேபியில் போட்டி போட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதிமுக போட்டியிட வாய்ப்பு இல்லைன்னு தான் பெரும்பாலான ஒரு கருத்து இருக்கிறது. அதன் பிறகு நாம் தமிழர் கட்சியும் வந்து போட்டி போட போகிறாங்க. ஸோ மும்முனை போட்டியாக இந்த இடம் மாறப்போகிறது அப்படிங்கிற ஒரு பார்வையும் வந்து இருக்கிறது. ஸோ இந்த நேரத்தில் எங்களுக்கு வந்து மாநில கட்சிக்கான அங்கீகாரத்தையும் சின்னத்தையும் ஒதுக்கணும்னு சொல்லி அவங்க கோரிக்கை வச்சு அனுப்பியிருக்கிறாங்க. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கியமான நிர்வாகிகளாக கருதப்படக்கூடிய மாநில செய்தி தொடர்பாளரான திரு பாக்கியராசன் சே அவர்களும், அதே போல் கூடுதலாக கட்சியினுடைய தலைமைச் செயலாளராக திகழக்கூடிய திரு செந்தில் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டெல்லிக்கு போய் இந்த மாதிரி நாங்கள் வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிற செய்திகளை புகைப்படங்களோடு வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இந்த மாதிரியாக இந்த இடைத்தேர்தலில் எப்படியாச்சும் பங்கெடுக்கும் போது ஒரு சின்னத்தோட பங்கெடுக்கணும். அந்த சின்னம் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு 3 தேர்தலுக்கு தொடர்ந்து வந்து நீடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. இவங்க என்னென்ன சின்னங்கள் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலி சின்னம் கேட்டிருக்கிறாங்க, ஏர் உழவன் சின்னம் கேட்டிருக்கிறாங்க. இந்த புலி சின்னமும் ஏர் உழவன் சின்னமும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால கொடுக்கப்பட முடியாத சூழல் இருக்கிறதா தான் நமக்கு செய்திகள் வந்திருக்குது. என்னென்னா புலி வந்து விலங்குகள் பட்டியலில் இருக்குது, அதே போல் ஏர் உழவன் அப்படிங்கிறது வந்து கொடுக்கப்பட்ட ஒரு சின்னமாக மாறி இருக்கிறது. எனவே அது ரெண்டுத்தையும் வழங்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு சூழல் இருப்பதாகவும், அதன் காரணமாக திரு சீமான் அவர்கள் தன் மனசுக்கு நெருக்கமான சின்னம் வந்து கரும்புடன் விவசாயி தான், விவசாய சின்னம் தான் வேணும், அதனால் விவசாய சின்னத்தை இப்படியாவது மீண்டும் பெறணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு போட்டியில் இறங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. எனவே அது அவர்களுக்கு ஒதுக்கப்பட வாய்ப்பு நிரம்ப இருக்கிறது. ஏன்னா இப்போ போன வாட்டி மைக் சின்னத்தில் போட்டி போட்டாங்க. அந்த மைக் சின்னத்தில் போட்டி போட்டே வந்து பார்த்திங்கன்னா 8.22% ஆஃப் ஓட்ஸை வந்து திரு சீமான் வந்து வாங்கியிருந்தார். எப்போனா பாராளுமன்ற தேர்தலையும் வாங்கியிருந்தார். ஸோ இப்போது நடக்க போகிற சட்டமன்ற தேர்தலில் எப்படிப்பட்ட ஓட்டுகளை இவர் வாங்க போகிறாரு அப்படிங்கிறது வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா ஒருவேளை மீண்டும் கரும்பு விவசாயம் கிடச்சிருந்ததுன்னா அவரோட கூற்றுப்படி 2024 இந்த விவசாய சின்னம் கிடச்சிருந்ததுன்னா நான் கூடுதலாக வாக்குகளை வாங்கியிருப்பேன். ஆனால் 2024 கிடைக்கல, 2026 அதை நோக்கி பயணம் பண்ணுவான்னு ஏற்கனவே சொல்லியிருந்தார். ஸோ மீண்டும் இப்போ அதற்கான முயற்சிகள் இறங்கியிருக்கிறாங்க. ஸோ சீமானின் நாம் தமிழர் கட்சிக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாநில கட்சி அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாநில கட்சிக்கான அங்கீகாரத்தை வந்து கொடுத்துருக்குறாங்க. அவர்களுக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா
வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு. மனமார்ந்த வாழ்த்துக்கள், உங்களுடைய உழைப்புக்கு கிடைத்த பலனாக இதை நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு ஒரு வாழ்த்தையும் சமூக வலைதளமான எக்ஸ்தலத்தில் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு மு.க. ஸ்டாலின். ஒரு பக்கம் சீமான் அவர்களுடைய கட்சியின் தொண்டர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு காலகட்டமாக இருக்கிறது. காரணம் என்னென்னா, ஒரு நிலையான சின்னம் கிடைக்க போகிறது. தேர்தலுக்கு 1.5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே, ஸோ 1.5 ஆண்டுகளுக்கு முன்பாக கிடைக்க போகிற இந்த சின்னத்தை வந்து பட்டி தொட்டி எங்கும் பரப்புற வேலையை நாம் தமிழர் கட்சி வந்து இப்போதான் துவங்குவாங்க. காரணம் என்னென்னா, எப்போதுமே தேர்தல் நெருக்கத்தில் ஒரு சின்னம் கிடைக்கும், அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு கடுமையான ஒரு நெருக்கடி உண்டாகும். அந்த நெருக்கடியை தாண்டி அவங்க போய் பண்ண வேண்டிய ஒரு கட்டத்தில் இருப்பாங்க. இப்போ கிட்டத்தட்ட அந்த கட்டத்தை எல்லாம் தாண்டி ஒரு பொசிஷனுக்கு வந்துருக்கிறாங்க. ஸோ இந்த பொசிஷனில் இருந்தவங்க எப்படி ப்ளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வந்து உற்று கவனிக்கணும். வெளியிலிருந்து நாம் தமிழர் கட்சியை அவதானிக்கிற பல நபர்கள் சொல்கிறது, ஆன்டி டிஎம்கே அப்படிங்கிற இடத்த வந்து ரொம்ப கன்சால்டேட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல சீமான் மட்டும் தனியாக நின்று அந்த ஆன்டி டிஎம்கே ஓட்டை வந்து வாங்கிட்டே இருக்கிறாரு. ஒன்று இவரை கன்சால்டேட்டட்குள்ளே வர வைக்கணும், அப்படி இல்லைன்னா இவரை வந்து ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ஒன்றிய அளவில் போடப்படக்கூடிய திட்டம் அப்படின்னு வந்து சில பேர் பேசுகிறாங்க. ஸோ அதை வந்து ஒரு தவிடுபொடி ஆக்கணும் அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் நான் தான் திமுகவுக்கான மாற்று, நான் தான் உண்மையான எதிர்க்கட்சி அப்படிங்கிறத நிலைநாட்டும் விதமாக திமுக அரசின் பிழைகளை, குறைகளை, நிர்வாக சீர்கேடுகளை சுட்டி காட்டும் விதமாக தான் அவர் தொடர்ந்து பேசணுமே தவிர, கொஞ்சம் அவர் டைவர்ட் ஆனாலுமே கூட அது பிஜேபிக்கு சாதகமாக போயிடும் அப்படிங்கிற ஒரு பார்வையினையும் இங்கே அரசியல் திறனாய்வாளர்கள் முன்வைக்கிறாங்க. அதையும் அவருடைய கருத்துக்கு வந்து கொண்டு போகிறாங்க. ஸோ அவர் எப்படிப்பட்ட நிலைப்பாடுகளை எடுக்க போகிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னொரு பக்கம் விசிக அவங்களும் வந்து மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றுட்டாங்க. ஸோ அவங்களுக்கு திமுக கிட்ட ஒரு பார்கெயின் பண்ணுறதுக்கும், அதே போல் ஒரு மாநில கட்சியாக உருவெடுத்ததுனால அவர்களுக்கும் ஒரு நிலையான சின்னம் அப்படிங்கிறது கிடைக்க போகிறது. அவங்களும் ஒரு முறையும் ஒரு சின்னத்தை வச்சு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு நிலையான சின்னம் ஒன்று கிடைக்க போகிறது. எனக்கு தெரிஞ்சவங்க பானையை தான் வந்து விரும்புவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை அவங்க விரும்புகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த நிகழ்வுகள் குறித்து உங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மற்றும் ஒரு தலையங்கம் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.